ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. எல்லாமே ஷார்ட்ஸ் மாதிரியே போயிட்டுருக்குது. அதனால கொஞ்சம் ப்ரிப்பகேஷனே தான், எல்லாமே ப்ரிப்பகேஷனே தான். ஸோ நம்ம ப்ரிப்பகேஷன் போட்டுமே ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும், ப்ரிப்பகேஷன் போட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹியூர்னியாவும் தென் கரளமாகவும் இருந்தது. அதை கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், சிங்கோனியம் இன்டோர் பிளான்ட்ஸில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருந்தது. அது பன்னியர் சிங்கோனியம். இது ஆம்பிலிஷ்மம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பிலிஷ்மம் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ எல்லாமே டல்லாக இருக்குது இந்த வெயிலுக்கு. மழை பத்தலை ஆக்சுவலாக. ஸோ அப்பப்போ எப்போயாவது தான் பெய்யுது. ஸோ அதுவுமே பத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்போவில் நம்ம எபிப்ரிம்னம் பினாட்டம் ஆல்போ இருக்கு இல்லையா? ஸோ அதில் மெயின் பிரான்ச்சிலேருந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு 2 பாட்டு போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாத இந்த ரியோ பிளான்ட் 1 or 2 மெம்பர்ஸ் இந்த ரியோ பிளான்ட், இந்த கோல்டன் ரியோவை கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெயிலில் வச்சா தான் இந்த கோல்டன் கலர் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு 6-7 பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 வீக்ஸில் ஒரு 10 days அப்படின்னா ரெடி ஆகிடும், எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாத நம்மளுக்கு டர்ங்கல் ஹார்ட் நம்ம ஒரு லைவில் பதியம் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வந்துருச்சு. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அது இன்னும் 1 வீக் போது நல்லாவே புஷ்ஷியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாத பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வெரைட்டிஸ் நான் ப்ரொபகேஷன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சிலது அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் மெரூன் மாதிரி ஒரு ஃப்ளார் கொஞ்சம் ரேராக இருக்கக்கூடிய வெரைட்டி தான். அதில் குட்டியாக பப்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து நிறையா நட்டாச்சு. ஸோ அது இல்லாத கரலுமாலை, பவுசிஃப்ளோரா, கிரீனுலேட்டா, தென் ஒரு எல்லோ கலர் ஃப்ளார் வரக்கூடிய வெரைட்டி, என்னென்ன இருக்கோ எல்லாமே ப்ரொபகேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இது. அது இல்லாத ஒரு சில ரேரான ஹியூர்னியாஸும் நட்டு வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நட்டிருக்கேன், தனித்தனியாக எதுவும் இல்லை. ஸோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பிரித்து அந்த மாதிரி சேல் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இஃபோபியாவில் ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் போன்சாய் மாதிரி பண்ண முடியும். இது ஒரு நல்ல வெரைட்டி தான். ஸோ 2 கட்டிங்ஸ் இருந்து போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஃபோர்பியா வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் ஃப்ளார்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா ஃபேரி கேஸ்டல் கேக்டஸ் இருக்குது இல்லையா? அதில் வேரிகேட்டட் ஒரு 2 பப்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அது அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இது இஃபோபியாவில் ஆர்கினோசா. ஸோ இதுவுமே நம்ம 10 போட்டோம் அப்படின்னா 1-2 மட்டும்தான் வரும். போட்டிருக்கேன், மணல் போட்டு தான் நட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ நாளாக ப்ளூமாகலை, இப்போதைக்கு பூத்துருக்கு. இது 2 years பக்கம் இருக்கும். ஸோ இப்போ தான் பூத்துருக்கு. ஸோ நல்லா மெச்சூரானால் தான் பூக்கும் போல் இருக்குது. ஸோ பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாத ஸோ இது கொஞ்சம் காமிக்கலாம். இது நட்டு வச்சது ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2 ஹவோதியா வெரைட்டி, ஒரு காஸ்டீரியா பிளான்ட்டும். ஸோ அந்த மண் பாட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா மணல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால நல்லா ஹெல்த்தியாக தான் வருது. இது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்.